கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அனுதினம் அண்ணா என்கிற தலைப்பிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் அனுதினம் அண்ணா என்கிற தலைப்பிலே நான் செய்தி கொடுத்து வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உங்கள் கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை, நான் அதிகமாய் கவலைப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை, எவ்வளவோ சொந்தமெல்லாம் இருக்கிறாங்க, ஆனா என்னை ஆற்றுவதற்கோ என்னை உதவி செய்வதற்கோ ஒருவருமே கடந்து வருவதில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே முழுமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உடைக்காக கவலைப்பட வேண்டாம், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. அப்ப அதை காட்டிலும் அதிக விலையிடப்பட்டவர்கள் அல்லவா நீங்க? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மளோடு கேட்கிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அண்ணாடு ஒரு நாள் அழுதாள், அவளுக்கு மிகவும் துக்கம் இருந்தது. ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே, நான் குழந்தை இல்லாமல் வெகு நாளால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் கலங்கி கொண்டிருந்தாள். கர்த்தர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஆறுதலை கொடுத்தோடு மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு குழந்தை போக்கை தந்து அவள் நிந்தையை மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை நிந்தையோடு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில தோல்வியான நிலைமை இருக்கிறீங்களா? இந்த ஆண்டில் நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. நிச்சயமாக அன்னாளை ஆசீர்வதித்து அவள் நிந்தையை மாற்றின ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கலக்கங்களை மாற்றி உங்களுக்கு நிந்தையான காரியங்களை எடுத்து போட்டு உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தக்க சமயங்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், தேவன் மேல் கவலையை வைத்து விட்டீர்களானால் ஒரு நாளும் நீங்க அந்த கவலையை திரும்ப எடுக்காதபடி, அந்த கவலையை நினைத்து மறுபடியும் புலம்பாதபடி, ஆண்டவர் மேல் என் கவலையை வைத்து விட்டேன், அவர் பார்த்துக் கொள்வார், அவரின் வாழ்க்கையிலே யெகோவா ஈராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்த்தோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் காணப்பட்ட எல்லா கவலைகளையும் என் ஆண்டவர் எடுத்து போடுவீராக. அப்பா, இந்த தப்பனே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. இந்த வார்த்தை மூலம் 30 100 ஆசீர்வாதத்தை பெருக செய்வதை அச்சிட்டிருக்கிறேன். இது திருவிக்காக உங்களுக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஏற்கனவே மீண்டுமாக இயேசு நாமத்திலே வாழ்த்துவேன். தொடர்ந்து செய்தி கவனிங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமாம். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.